Welcome to our KRM Special School. Our motto of this institution is to enrich and help the neurodiverse students to reach their holistic approach. KRM Special School எங்கள் அப்பா RJ மாஸ்டர் 12 years before ஸ்டார்ட் பண்ணார். ஃபார் த ஸ்பெஷல் நீட் பசங்களுக்காக அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இது ஒரு டே கேர் மாதிரி இருந்து தெரப்பீஸும் கொடுத்தோம். இப்போ ஸ்லோவாக இட் ஹாஸ் இம்ப்ரூவ் டு அகாடமிக்ஸ். அகாடமிக்கு IEP மெத்தட், இண்டிவிஜுவல் எஜுகேஷனல் பிளான். ஒரு கிளாஸ் ரூமில் 12 பசங்க இருக்காங்கன்னா அந்த 12 பேருக்குமே இண்டிவிஜுவல் எஜுகேஷனல் பிளான் தான். ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கிரேட் லெவல் என்னன்றது அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்மிஷன். After finishing the assessment, we will decide at what level the student is and will place them in their respective classes. ओके मार एप्पी कत्तो सत्य मार एप्पी कत्तो मू कत्तो नी करते Talking about speech therapy, it is mainly focusing on improving the communication abilities in the individual. 6 months therapy கொடுப்போம். After every 6 months we will do a re-evaluation. Assessment பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் நாங்கள் re-assessment பண்ணுவோம். We will see if the child is having any prognosis or not. And for OT and speech assessment, we'll decide how many sessions we want and how many sessions is needed for the children. So we'll place them in the OT and speech therapy classes. 10 இயர்ஸ்க்கான ரீடிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. 5 இயர்ஸ் பிலோவில் இருப்பாங்க, இல்லை வந்துட்டு 3 இயர்ஸ் லெவல் ஆஃப் ரீடிங் தான் இருக்கும். ரைட்டிங்லேயும் அதே மாதிரி அவங்களுக்கு பென்சில் ஹோல்டிங் இருக்காது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராஃபியான்னு இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ரெமெடி கொடுத்தா அவங்க அந்த ஏஜுக்கான ரீடிங் ரைட்டிங் வருமோ அதுக்கே ப்ராக்டிஸ் கொடுப்போம். 2 வகையான கவுன்சிலிங் நடக்கும். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் இருக்க குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட அப்ட்ராக்ட் திங்கிங் எந்த லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கவுன்சிலிங் நடக்கும். குரூப் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கிளாஸ் ரூம்ஸில் நடக்கும். ஒரு கிளாஸ் ரூமில் நான் வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்கில் சொல்லித்தரணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டெசிஷன் மேக்கிங் பற்றியோ, அசர்ட்டிவ்னஸ் பற்றியோ, இல்லை சைபர் புல்லிங் பற்றியோ இந்த மாதிரியான விஷயங்களை கிளாஸ் ரூமில் சொல்லித்தரணும் அப்படின்ற பட்சத்தில் குரூப் கவுன்சிலிங்காக கிளாஸ் ரூமில் நடக்கும். இன்க்ளூசிவ் ஸ்டடின்னு பார்க்கும்போது குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன், ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், பிஹேவியரல் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் வந்து தேவைப்படுது. ஒக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், சைக்காட்ரிஸ்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்களோட லெவல் இனியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷனல் ட்ரைனிங் இருக்குது. எதுக்காகனா பசங்க வந்து 16 வயசுக்கு மேலே படிக்க முடியாது, அகாடமிக் லெவலில் படிக்க முடியாமல் எழுத வராத பசங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் எதுக்காகனா அவங்க இண்டிபெண்டாக தொழில் கற்றுக்கிறதுக்காக. இதை வந்து தன்னம்பிக்கையை தான் ஜாஸ்திப்படுத்த முடியும். அவங்களோட குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையில் இதை கற்றுக்கிறதுனால குழந்தைங்க வந்து தனியாகவே செயல் பண்ணுறதுக்கு, ஒரு கடை போடுறதுக்கு நாங்கள் இது ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறோம். இங்கே வந்து பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். அதில் வந்து கேக், பிஸ்கெட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ பசங்க இதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த பசங்களுக்கு வந்து 12 பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது. ரன்னிங்கில் ஆரம்பித்து ரன்னிங், ஜாக்கிங், ஜம்பிங், த்ரோயிங், கேச்சிங், டேப்பிங், ட்ரிபிளிங், அது மாதிரி வந்து 12 பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணி இந்த பசங்களுக்கு ட்ரெயின் கொடுத்துட்ருக்கோம். அது 45 மினிட்ஸுக்குள்ள வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸ் வரைக்குமே அந்த லெவல் மட்டும் தான் நாங்கள் ஒர்க் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் கேம்ஸ்குள்ளே போவோம். பசங்களுக்கு எந்த லெவலில் இருக்காங்க, என்ன கேட்டகரியில் இருக்காங்க, அது மாதிரி தனித்தனியாக பிரித்து அந்த பசங்களுக்கு என்ன தேவையோ அந்த லெவலில் பசங்களை நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் அந்த பசங்களை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். என் பையனை வந்து இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 14 இயர்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அப்புறம் இங்கே NAOS ஸ்டார்ட் பண்ணாங்க. NAOSல வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் NAOSக்கு நான் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து என் பையன் 2 வருஷமாக இதை முடிச்சுட்டு இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணிட்டான். அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஸ்கூலில் NAOS 9, 10, 11, 12 இருக்குது. இந்த சிலபஸ் வந்து 60 சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம பசங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 5 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 சப்ஜெக்ட்டும் வந்து அவங்க மொத்தமாக எழுதாமல் ஸ்ப்ளிட் பண்ணி 3 சப்ஜெக்ட் ஒரு தரமோ அப்புறம் 2 சப்ஜெக்ட்டும் அப்படி எழுதிக்கலாம். Enroll and enjoy the different type of learning. Thank you. I request all the God's gifted people to help all the God's special children in this KRM special school.